மார்னிங், வணக்கம், வெல்கம் பேக். இதுதான் என்னோட பொங்கல் ட்ரெஸ். பொங்கல் அன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து தோசை பிரேக்ஃபாஸ்ட். ஆக்சுவலி இருந்த மாவில் 2 தோசை தான் வரும். ஸோ என் ஹஸ்பண்டுக்கு அதுக்கப்புறம் எப்படியே இப்போ பொங்கல் செய்யணும். அப்புறம் வந்து நேற்று அவரே வேலை ஃபெஸ்டிவல் போயிருந்தோம். என்ன ஃபுட்டு, அப்பா 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 அப்பா, டூ குட். நேற்று தான் லாஸ்ட்டாக. நேற்று நைட் அங்கேயே டின்னர் முடிச்சுட்டு வந்துட்டோம். அண்ட் கொஞ்சம் பார்சலாக வாங்கிட்டு வந்துட்டோம். அந்த பார்சல் தான் இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். கொஞ்சம் இது இருக்குது, கொஞ்சம் ஸ்வீட்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து ஒப்பட்டு ஹொலின்னு சொல்லுவாங்க. எல்லாமே அவரைக்காய் போட்டு, அவரைக்காய் தான் சென்ட்ரல் ஹைலைட் இன்க்ரீடியண்ட். அதுக்கப்புறம் வந்து உப்மா, எல்லாமே அமேசிங். அது எல்லாமே பார்சல் இருக்குது. அது இப்போ காலி பண்ணோம். அதுக்கப்புறம் அடுத்தது பொங்கல் சமையல் ஸ்டார்ட் பண்ணோம். விளக்கு வச்சு கும்பிட்டாச்சு. ஸோ சக்கரை பொங்கல் செய்யணும். பாருங்கள், நிறைய காய்கறி, நாட்டு காய்கறி வாங்கிட்டு வந்திருக்கேன் வர வழியில். சக்கரவள்ளி கிழங்கு, அப்புறம் கிழங்கு வெரைட்டிஸ், அப்புறம் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அப்புறம் வந்து கொத்தவரங்காய், அப்புறம் வந்து இதில் என்ன இருக்குது, பம்கின், அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. இதெல்லாமே போட்டு ஒரு சூப்பராக ஒரு குழம்பு செய்யணும். அப்புறம் தோசை டன். பாருங்கள், அவரே பேலே சாரு, என்ன டேஸ்ட். ஸோ இன்னையோட மெனு அதுதான். சக்கரை பொங்கல், அப்புறம் வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி நிறைய காய்கறி, 10-15 வெரைட்டி காய்கறி போட்டு நல்லா ஒரு மிக்ஸ்ட் வெஜ் கறி, நல்லா கொஞ்சம் புளி ஊற்றி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மொச்சை, அது எல்லாமே போட்டு சூப்பராக கிழங்கெல்லாம் போட்டு காய்கறி குழம்பு. அதுக்கப்புறம் வந்து உளுத்தா வடை, தயிர் செட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு ஒயிட் ரைஸ் வச்சுப்போம். அப்புறம் வந்து அவ்வளோதான். ஹோலிகே நேற்று வந்து முள்பாகலு தோசை சாப்பிட்டோம். ஐயோ, மெல்ட் இன் மவுத். தாவணಗೆರೆ ಬೆಣ್ಣೆ தோசை அது நான் சாப்பிட்டேன். முள்பாகலு தோசை ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டேன். பசங்க கூட ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் வந்து இது அந்த அவரே வேலை சாரோட வந்து தட்டை இட்லி, அப்புறம் வந்து அந்த கூடையில் வந்து இட்லி. அப்பா, என்ன மல்லிப்பூ. ஸோ அது ஒன்று நான் பார்சல் பண்ணி, ஏன்னா நேற்று நைட்டு சாப்பிட்றதுக்கு எவ்வளோ சாப்பிட்றது, ஆப்படைட் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் ஃபுட் ஃபெஸ்ட்டுக்கு போகணுன்னா ஒரு குரூப்பில் போனால் நல்லது. ஒரு பிளேட் வாங்கிட்டு எல்லாம் பிரித்து கொஞ்சம் சாப்பிட்லாம். இப்போ நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். ஸோ நாங்கள் நேற்று நிறைய டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணோம். இருந்தாலும் நிறைய டிஷ்ஷஸ் மிஸ் ஆகி போச்சு. கண்ணா, ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். ஸோ நேற்று அங்கே போயிட்டு வந்ததே நல்ல ஒரு பொங்கல் ஃபீல் வந்துருச்சு, ஹார்வெஸ்ட் ஃபீல். அப்புறம் அந்த அந்த தொன்னை பிரியாணி மாதிரி மொச்சை போட்டு அந்த அவரை வேலையை போட்டு பிரியாணி செஞ்சுருந்தாங்க. டூ குட். ஸோ நல்லா கழுவி தள்ளி கோலம் போட்டிருக்கேன். எனக்கு இங்கே கோலம் நான் வந்து போட்டாக்க போகிற வர வழியில் எப்படின்னு, அதனால தான் எப்போவுமே அங்கே தான் கோலம் போடுவேன். என்னோட சிம்பிள் குட்டி கோலம். அந்த காற்றுக்கு பூ அந்த பக்கம் பறந்து போயிடுது. இவ தான் ஹைட்டாக இருக்கும். எனக்கு அங்கே மேலே இந்த செவுரு மேலே ஏறி இது தள்ளும். அவ்வளோதான். இன்னையோட லாஸ்ட்டு ஒரு இந்த வீக் முடிச்சுட்டு இந்த பூ அலங்காரம் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். எப்போவுமே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் பிரேக்ஃபாஸ்ட் தான். உட்காந்து எல்லாம் சாப்பிடவே மாட்டேன். அது இந்த மாதிரி ஒகேஷன் ஏதாவது இருக்குது, டே யாருன்னா வீட்டுக்கு வராங்க, சமையல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபுல் ஃபோக்கஸ் வந்து அதில் தான் இருக்கும். ஸோ இது முடிச்சுட்டு ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு சமையல், சிம்பிள் சமையல் தான், பட் இருந்தாலும் அதுதானே இன்னைக்கு மெயின். அப்பா, இன்டீரியர் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவோட ஆத்தென்டிக் கிராமத்து ஸ்டைல் சமையல் இதெல்லாம். பாருங்க, பச்சை கலரில் இருக்குது. மொச்சை கடிச்சா வாங்கியிருப்பேன், பட் அவ்வளோதான். சீசன் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு க்ராப் மொச்சை இந்த சீசனில் மட்டும்தான் அது வந்து கிடைக்கும். அந்த பூஜை பண்ணி நல்லா பெருசாக வெங்கடேஷ் பெருமாள் ஃபோட்டோ வச்சு பூஜை எல்லாம் பண்ணி அவ்வளோ அழகாக இந்த ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்ட் நடத்துகிறாங்கன்னா ரொம்ப எனக்கு. ஸோ அதே மாதிரி அந்த க்ராப், அந்த மொச்சையை ஹைலைட் பண்ணி அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து, அதுதான் ஹீரோ இன்க்ரீடியண்ட். ஸோ சாட்ஸ்லேருந்து ஸ்வீட்ஸ், ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம், புலாவ்லேருந்து தோசை, இட்லி, டிஃபன் வெரைட்டிஸ்லேருந்து எல்லாமே அதுதான் கோர் இன்க்ரீடியண்ட், மாஸ்டர் இன்க்ரீடியண்ட். அதை வந்து ஹீரோ வர்ஷிப் பண்ண சமையல். எனக்கு பொதுவாகவே உப்புமா ரொம்ப பிடிக்கும். அது எந்த உப்புமா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சட்னி கூட சூப்பர்.
அண்ட் விலை கூட ரொம்ப நாமினல். பார்த்திங்கன்னா எல்லாமே 40 rupees, 50 rupees, 60 rupees, ரொம்பனா 70. ஜிலேபி எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 10 ரூபா, 5 பீஸ் 50 ரூபா. அவரே ಬೇಳೆ ಹೋಳಿಗೆ, ಒಬ್ಬಟ್ಟು, போலிக் அப்புறம் சாப்பிடுவோம். இன்னொரு முக்கியமான டிப், இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்ட் எல்லாம் போகிறோம் இல்லைங்களா, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ் வந்து வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா பெட்டர். ஏன்னா பெரிய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி கண்டெய்னர்ஸில் போட்டு கொடுத்துருவாங்க, அது ஓகே. பட் இந்த குட்டி குட்டி சட்னிஸ், டிப்ஸு, சாம்பார் அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, கிரேவிஸ் அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுட சுட பிளாஸ்டிக்கில் போட்டு கட்டி கொடுக்குறாங்க, அது நாட் ஓகே. ஓகே, அதனால் இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் நம்ம வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டா நமக்கு ஈஸி டு யூஸ். அப்படியே நம்ம அடுத்த நாள் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு சூடு பண்ணி சாப்பிடலாம். மொத்தமாகவே வீட்டிலேருந்து டிஃபன் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு போயிட்டா இன்னும் பெட்டர். ஃபுல் காலி, ஃபுல் டே சாப்பிட்டுட்டே இருக்கிற வேலை தான். வா, இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடாக பொங்கல் நம்ம கொண்டாடவே இல்லை. எல்லாமே நம்ம ஸ்டைலில் எந்த காலத்து பிரகாரம் கொண்டாடிட்டு இருக்கோம், ஆனாலும் நல்லா இருக்கும். அந்த இந்த பொங்கல்னு இல்லை, எந்த ஃபெஸ்டிவல் அந்த பண்டிகைனாலே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் வைப். அதே மாதிரி தான் எந்திரிப்போம், அதே மாதிரி தான் குளிச்சுட்டு சாமி கும்பிடுவோம். பட் அன்னியோட அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலையிலேயே நிறைய சாப்பிட்டேன். ஹாப்பி பொங்கல். கேட்குறவங்க ஆள் இல்லை, கேட்குறதுக்கு ஆள் இல்லை, சாரி. ஏன்னு பாருங்க, பொங்கல் அன்னைக்கு என்ன பிரெட் சாப்பிடுவாங்களா? அது ஜாமோட, அது ஜாமோட. வாட் இஸ் திஸ்? சீஸ் ஸ்லைசஸ் யார் காலி பண்ணுது? சீஸ் ஸ்லைசஸ். ஐயோ, அப்படியே என்ன, நான் எங்கே இருக்கேன்? என்னது, காந்தி செத்துட்டாரா? அந்த லெவலுக்கு ரியாக்ஷன் கொடுப்போம். இது வந்து இந்த ஹெல்தி சுகர் எல்லாம் இல்லாத ஜாம். ஓகே, ஒரு நம்பி ஏதோ ஒன்று படித்து வாங்கினேன். பாருங்கள், இன்னைக்கு வாங்கினேன், நாளைக்கு டப்பா ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி இருக்குது. பாருங்கள், ஒரு எமர்ஜென்சிக்கு நான் வச்சுருக்கேன். ஒரு எமர்ஜென்சிக்கு ஸ்கூலுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், ஒரு இது. ஓகே, சப்பாத்திக்கு பிரெட்டுக்கு பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்பூன் தான் இருக்குது உள்ள. 100% நோ ஈவில் இன்க்ரீடியன்ட்ஸ், நோ ரிஃபைன்டு சுகர், எல்லாம் நேச்சுரல் ஃப்ரூட்ஸோட ஸ்வீட்னஸ் தான். பொங்கல் அன்னைக்கு வெயில் வரலன்னா எப்படி? நேற்று லேசாக தூரிச்சு வேறு, இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வெயில் வந்துட்டுருக்கு. வெயில் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சரி, ஓகே, டீ குடிச்சிட்டு நல்லா எனர்ஜி வந்துருச்சு. போயிட்டு சமையல் வேலை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு புது ஐட்டம் ஒன்று காட்டணும். இது ப்ரமோஷன் எல்லாம் கிடையாது. ஓகே, நானே ஒரு இன்ஸ்டா பேஜ் பார்த்து தான் வாங்கினேன். இப்போ நம்ம ஏதாவது பொரிக்கிறோம் இல்லையா, எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, அது வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஸோ நிறைய வடையை நான் தூக்கி போட்டுருவேன். ஸ்பெஷலி நான்வெஜ் எல்லாம் நம்ம ஃப்ரை பண்ணுறோன்னா. இந்த வடை பூரி எல்லாம் நான் பண்ணுறேன்னா ரொம்ப கொஞ்சோண்டு ஆயில், நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்ப கொஞ்சோண்டு ஆயிலில் போட்டு தான் பண்ணுவேன். பட் நான்வெஜ் எல்லாம் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அது வந்து நான் ஸோ பேசிக்கலி நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது அதை ரீயூஸ் பண்ணுறதுக்கான பவுச்சஸ், இது பியூரிஃபைன்னு சொல்கிறது. ஓகே, இது கிடையாது, ப்ரமோஷன் கிடையாது, இது வந்து பியூரிஃபைன்னு சொல்லி. இதில் வந்து 12 பேக்கெட்ஸ் இருக்குது. ஓகே, 12 பேக்கெட்ஸ் இருக்குது. ஸோ அந்த நம்ம இப்போ டீப் ஃப்ரை பண்ணுறோம் இல்லைங்களா, டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த மிச்ச எண்ணெய் சூடாக இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடான எண்ணெயில் ஒரு பவுச் போட்டுடணும். அது வந்து அப்படியே விட்டுடணும். அது வந்து ஆறிட்டு அடுத்த நாள் வந்து அந்த பவுச்சை வந்து தூக்கி போட்டுடணும். அதில் ஏதாவது பிளாக் திங்ஸ் எல்லாம் கூட இருக்கும் இல்லைங்களா, அது கூட நல்லா வடிகட்டி போட்டுடணும். அந்த எண்ணெய் வந்து ரெடி டு யூஸ். இது எல்லாருக்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொல்லி ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நான் வடை போட போகிறேன் இல்லைங்களா, ஸோ புது எண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆப்வியஸ்லி மிச்ச எண்ணெய் இருக்கும். ஸோ ஒரு பேக்கெட்டோட விலை வந்து நமக்கு 20 ரூபா தான் வரும். ஸோ எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐயோ,
கடவுளே பாருங்க, contains 12. Do not consume the power pack. பவர் பேக் அந்த பேக்கெட்டை சாப்பிடக்கூடாது. ஸோ பாருங்கள், இது வந்து உங்களுக்கு அதில் இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸு எண்ணெய் வந்து அது திக்காகிடும் இல்லைங்களா, அந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணி கொடுத்துரும். ஸோ ஆஃப்டர் ஃப்ரைங் இஸ் கம்ப்ளீட், டேக் த பவர் பேக் ஃப்ரம் த பவுச். அந்த ஹாட் ஆயிலில் போட்டுட்டு ஸ்டர், 1 மினிட்க்கு ஸ்டர் பண்ணோமா. ரிமூவ் த பவர் பேக் ஒன்ஸ் ஆயில் இஸ் கோல்ட் நெக்ஸ்ட் ஆர் த நெக்ஸ்ட் டே மார்னிங். கட் ஓப்பன் தி பவர் பேக் அண்ட் சி தி ஹார்ம்ஃபுல் அது. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாமா, அந்த பேக்கெட் கட் பண்ணிவிட்டு அது உள்ளே எந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் ரிமூவ் பண்ணியிருக்கு பார்த்துக்கலாமா. போட்டுருணும். டிஸ்போஸ் த பவர் பேக் ஆஃப்டர் யூஸ். ஒரு பவர் பேக் வந்து 1 டைம் யூஸ் மட்டும் தான், ரீயூஸ் பண்ணக்கூடாது. ஸோ பரவாயில்ல இல்லைங்களா, ஒரு பேக்கெட் விலை வந்து 20 ரூபா தான் வருது. ஸோ இன்றைக்கி யூஸ் பண்ணுங்க. ஸோ இது அமேசானில் தான் வாங்கினேன். 12 sachets இருக்குது. இன்றைக்கி ஒன்று யூஸ் பண்ணுவோம். Purify makes the oil thinner, lighter and healthier. இது கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் தான் யூஸ் பண்ணுறேன். பேக்கெட்டில் படித்த இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு எண்ணெய் அடுத்த வாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் ஸ்பெஷல் ரெடியாகி வீட்டுக்கே வந்துருச்சு. நான் இனிமேல் தான் மாவே அரைக்கணும். சரி பரவாயில்ல, நிதானமாக ரிலாக்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பொங்கல், சக்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுருக்கு. கொத்தவரங்காய் வந்து நார்மல் காரக்குழம்பு மாதிரி வச்சுருப்போனேன், மொச்சையை போட்டு. ஸோ நல்லா திக்காக குழம்பு. மருதாணி நல்லா வந்திருக்கு. ஏதாவது அவரக்காய் இருக்கா பார்ப்போம். காஞ்சி போச்சு, பரவாயில்ல, சம்திங். டனாயிங். ஸோ ரோஜா பூவெல்லாம் நான் அப்படியே செடியிலே விட்டுருவேன். பட் இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே மறைஞ்சு இருந்துச்சு. சரி, இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பறிச்சிருக்கேன். எவ்வளோ பெரிய பூ. ஹாப்பி பொங்கல். சொன்னேன் இல்லை, இன்னைக்கு ஃபுல் டே சாப்பிட்டே இருக்கிற வேலை தான். திரும்பிட்டே இருக்கான். நல்லா மஞ்சள் பால் போட்டு கொடுத்துருக்கேன். மொத்தம் காய்கறி குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு, குழம்பு மிளகாய் தூள், அதை கலந்த பொடி இருக்குது இல்லைங்களா, குழம்பு பொடி, அதுக்கப்புறம் வந்து மொச்சையும் சேர்த்துக்கிட்டேன். இதுலேயே மஞ்சள் சேர்த்துக்கல. இப்போது ஒரே ஒரு விசில் வச்சுருவோம். பொங்கலும் ரெடியாக இருக்கும். தாளிக்கணும். ஸோ இது வந்து ஷார்ட் கட், இது அப்படியே வெந்துடும். குக்கர் இருக்குது, யூஸ் பண்ணிப்போம். பொங்கல் வந்து எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துப்பேன். இதுவே பாருங்கள் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். மிக்ஸ் பண்ணாக்கா இப்போ இதில் வெல்லம் சேர்த்துக்கணும். வடைக்கு வந்து 2 மணி நேரம் ஊறுனா போதும். கொஞ்சோண்டு தண்ணி லேசாக தெளித்து ஐஸ் கட்டி போட்டு நீங்கள் அரைச்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாக, அப்போ தான் வந்து சூப்பர் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய வாட்டி வடை ரெசிபி ஷேர் பண்ணியிருக்கேன். அல்டிமேட் கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெய் இழுக்காமல் வரும். ஸோ நல்லா வெயில் வந்துட்டு இருக்கு இப்போ. ஸோ நல்லா பொறுமையாக பாசமாக வடைக்கு அரைச்சோன்னா வித் லவ் சூப்பராக இருக்கும். இது வந்து பருப்பு ஊற வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சிடலாம். இதெல்லாம் தெரிஞ்ச டிப்ஸ் தான், பட் இதுதான் மெயின் முக்கியமான டிப். இது வந்து நீங்கள் ஐஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அரைச்சிக்கலாம், இல்லைன்னா ஐஸ் கட்டி போட்டு கூட அரைச்சிக்கலாம். இஞ்சி நான் கூடயே போட்டு அரைச்சிடுவேன். அப்படி பசங்க பச்சை மிளகா சாப்பிட மாட்டாங்கன்னா இப்பயே பச்சை மிளகா கூட அரைச்சிடலாம். பட் பச்சை மிளகா போட்டால் எனக்கு ஏதோ டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். அதனால பச்சை மிளகா வந்து காரம் இல்லாமல் வாங்கி வச்சிருக்கேன். சுத்தமாக காரம் இருக்காது. அதை ஸ்லைஸ் பண்ணி மாவோட சேர்ந்து இது பண்ண போகிறேன். இதில் நிறைய பேர் அரிசி சேர்த்து ஊற வச்சிருவாங்க, இல்லை அரிசி மாவு சேர்த்து வடை போடுவாங்க. நோ, அது வந்து உங்களுக்கு மேபி கிறிஸ்பியாக இருக்கலாம், மேபி எண்ணெய் இழுக்காமல் வரலாம். பட் உங்களுக்கு கொஞ்சம் வடை வந்து ஹார்ட் பண்ணிடும். வடைக்கு மிக்சிலையும் அரைச்சிக்கலாம், ரொம்ப நல்லா வரும். பட் கிரைண்டர் தான் தி பெஸ்ட். மணி 12 கரெக்டாக. 1 மணிக்கு சமையல் ஆகிடும். இப்பயே வந்து வயிறு ஃபுல்லாக இருக்குது.
இவங்க கொடுத்த வடை பொங்கல் வேறு சாப்பிட்ருக்கு. எங்கேருந்து மத்தியானம் பசிக்கு போது எங்கேருந்து சாப்பிட போகிறேன். இன்றைக்கி சாயங்காலமாக நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, போகி பல்லு. அந்த குட்டி குட்டி பசங்களுக்கு தெலுங்கு இது ஆந்திரா பழகம் இது வந்து சின்ன சின்ன பசங்களுக்கு வந்து அந்த ஜுஜுபி ஃப்ரூட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து இப்படி தலை மேலே போட்டு அது ஏதோ ஒரு திருஷ்டி கழிக்கிறதோ ஏதோ எனக்கு எக்ஸாக்ட் இது தெரியாது. பட் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது, 6 மணிக்கு அங்கே வேறு போகணும். ஹலோ, குட் மார்னிங், வணக்கம் அண்ட் மறுபடியும் வெல்கம் பேக். அண்ட் இன்னொரு வாட்டி ஹாப்பி பொங்கல். இன்றைக்கி வந்து மாட்டு பொங்கல். டனாயிங் பாருங்கள், பொங்கல் ஸ்பெஷல்ஸ் பக்கத்து வீட்டில் இருந்து. ஸோ இதுதான் குறிக்கிட்டு இருக்கேன். ஸோ அமேசானில் தி கிரேட் ரிப்பப்ளிக் டே சேல் ஆனாக இருக்குது. அதனால தான் இந்த வ்ளாக்லேயே ப்ளக்இன் பண்ணலான்னு இப்போ லைவாக இருக்குது. மினிமம் 50 to up to 80% டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ நிறைய ஸ்டைல்ஸ், டிசைன்ஸ் அண்ட் கிட்டத்தட்ட எல்லா பிராண்ட்ஸ்லேயும் இருக்குது. ஸோ இந்த வ்ளாக், இந்த ஹால் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்த ஹால் தான். ஸோ சேல் இருக்குதுன்னு சொல்லி அதே தான் ப்ளக்இன் பண்ண போகிறோம். ஸோ பார்த்த ப்ராடக்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஹால் தான் பார்த்துட்டோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்க. அதனால தான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். சரி, ஓகே, வீடியோ முடிப்போம். அடுத்த புது வ்ளாகில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய். பஸ்ஸில் இது பாருங்க. ஸோ இது பாருங்க எவ்வளோ நல்லா இருக்குது. இது ரொம்ப ஏதோ பெயிண்ட் பண்ணால் எப்படி இருக்கும். ஸோ இதெல்லாமே வீட்டில் போடுறதுக்கு வந்து நல்லா ஓவர் சைஸ்ட் டிஷர்ட். ஓகே, ஸோ நீங்கள் உங்கள் சைஸோட ஒரு சைஸ் சின்னதாக வாங்கினா கூட சரியாக இருக்கும். இன்னும் ரொம்ப நாமினல் ப்ரைஸ்ட் டிஷர்ட்ஸ். இது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. இந்த ப்ளூ பிரிண்டட் லூஸ் ஃபிட் டிஷர்ட் only 299 rupees. அடுத்தது வந்து ரொம்ப சிம்பிள் பிளெயின் ஒயிட் டிஷர்ட். இதுவும் கொஞ்சம் நல்லா பெருசாக. டிஷர்ட் எப்பவுமே நல்லா லூஸாக கம்ஃபர்டபுளாக போடணும், இல்லைன்னா என்ன யூஸ். இதெல்லாம் ஜீன்ஸில் போடலாம், இது வீட்லேயும் போடலாம், வெளியிலையும் போடலாம். ஏன்னா ரொம்ப சோபராக இருக்குது, நல்லா இருக்குது. அப்புறம் இதுவும் வந்து ஒயிட். இந்த ரிலாக்ஸ்ட் டிஷர்ட்டோட விலை 389 ரூபாய், 389 rupees. ஸோ க்யூட். வந்து நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் மாதிரி ஃபேஸ் போட்டிருக்கு. இதுவும் ஒரு ஆஃப் ஒயிட் ஷர்ட், க்யூட்டாக இருக்குது. இந்த டிஷர்ட் நல்லாயிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. 100% பியோர் காட்டன் டிஷர்ட். இது ப்ளஸ் சைஸஸில் கூட அவைலபிளாக இருக்குது. 299 rupees இதோட விலை. அடுத்த அவுட்ஃபிட் வந்து டிஷர்ட் கிடையாது, ஒரு டாப். ஸோ நல்லா ஐவரி கலரில். ஸோ நல்லா கை பாருங்கள், ஃபுல் கை. ஓகே, அண்ட் இங்கே பட்டன் கொடுத்துருக்கு. ஸோ நல்லா ஃபார்மல் லொக்கேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஹை நெக், சைனீஸ் காலர் மாதிரி பட்டன் கொடுத்துருக்கு. ரொம்ப சோபராக இருக்குது. ரொம்ப லேஸாக கோல்டன் வாட்டர் மார்க் மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லா ஒரு மாதிரி டல் சந்தன கலர், ஐவரி கலர். அதே மாதிரி வந்து டிஷர்ட்டோட லெங்க்த்துக்கு தான் இதோட ஹைட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப எல்லாம் கீழே இருக்காது. பட் ஒரு குர்த்தா லுக்கும் கொடுக்கும், ஃபார்மல் லுக்கும் கொடுக்கும். ஸோ நல்லா இருக்குது. பீபாவோடது. பீபா லீவா ஸ்ட்ரெயிட் பிரிண்டட் டாப், ரிப்பப்ளிக் டே சேல் ஓட விலை 609 rupees. பேவக்கூஃப் பிராண்ட்ல இருந்து ஒரு பிளெயின் பிளாக் டிஷர்ட். இதுலேயே நான் வந்து ஒயிட் வாங்கணும்னு இருந்தேன். பட் ஒயிட்டில் வந்து எனக்கு இது கண்டுக்கப்பட்டுச்சு, இது வாங்கிட்டேன். பட் இதில் வந்து உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷன்ஸ் ரெண்டும் இருக்குது. ரெட்டு கூட இருக்கு போல். ஸோ செக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. இதெல்லாம் டே டு டே ரெகுலர் வேர்க்கு நல்லா இருக்குது. அண்ட் இது நான் வந்து வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன். நிறைய வாட்டி நீங்கள் வ்ளாக்ஸ்லேயும் பார்த்துருப்பீங்க. துணி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ டிஷர்ட் காட்டுறதுனால இதுவும் காட்டுறேன். இந்த ஆப்ஷனும் இருக்குது. இதில் குட் வேல்யூ ஃபார் மணி டிஷர்ட். ரொம்ப விலையும் கிடையாது, குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ரெகுலர் வேர்க்கு நல்லாயிருக்கு. அண்ட் இந்த சாலிட் பிளாக் கலர் டிஷர்ட் ஓட விலை 499 rupees. Bye bye.